அனைவருக்கும் வணக்கம். சின்ன சின்ன பூக்கள் தமிழில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறது தெரியுங்களா? உலகிலேயே உயர்ந்தவங்க யாருங்க? உழவன் தாங்க. உலகுக்கெல்லாம் படியளக்கிறவங்க உழவன் தான். கடவுள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கடவுளாக இருந்தாலும் கூட கடவுள் யார் மூலமாக நம்ம கொடுக்குறாரு? உழவன் மூலமாக கொடுக்கறதுனால உலகுக்கெல்லாம் உயர்ந்தவன் உழவன் தாங்க. அதுதான் கடவுள் என்னும் முதலாளி, கண்டெடுத்த தொழிலாளி, விவசாயி விவசாயி அப்படின்னு பாட்டே இருக்கு இல்லைங்களா? அதே மாதிரி அனுபவி ராஜா அனுபவிங்கிற ஒரு படத்தில் நாகேஷ் ஒரு பாட்டு பாடுவார், மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ்னு. அதில் சில வரிகள் வரும் பாருங்கள். வெட்ட வேலை இடமில்லையே, நெல்லு கொட்ட ஒரு இடமில்லையே, தேராட்டங்காரினிலே ரொம்ப திமிரோடு போகிறவரே, எங்கள் ஏரோட்டம் நின்று போனால் உங்கள் காரோட்டம் என்னவாகும் அப்படின்னு சில வரிகள் வரும் பாருங்க. இதை நான் சொல்லலைங்க, இது கண்ணதாசன் சொல்லியிருக்காரு. நீங்கள் நான் சொல்கிறேனே நினச்சிட்டு எதுவும் வருத்தப்படாதீங்க. ஏன்னா நான் பெற்ற பிள்ளைகளும் சரி, நான் என்கிட்ட படித்த பிள்ளைகளும் சரி, எல்லா பிள்ளைகளும் இன்றைக்கி காரில் போகிறாங்க. அது ரொம்ப சந்தோஷமான செய்தி தான். ஆனாலுமே காரோட்டத்தை விட ஏரோட்டம் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அதை சொல்கிறதுக்காக தான் இப்போ வந்தேன். ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னாக்க, நம்ம அப்பா அம்மா காலத்தில் விளையில நிலமாக, அதாவது விளைகின்ற நிலமாக இருக்கிற இடம் நம்ம காலத்தில் அதை புல்லு பூண்டு விளையிற கலை நிலமாக மாறி, நம்ம வாரிசுங்க காலத்தில் விற்கப்பட்ட இடமாக மாறி வீட்டு மனையாக மாறிடக்கூடாது இல்லைங்களா? அந்த ஆதங்கத்தில் தாங்க இதை எடுத்து சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லைங்க. சரி, நம்ம கவிதைக்கு வருவோமா? இது இல்லைங்க, கதை பாடல் கேட்போமா? ராஜா ஒருத்தர் இருந்தாராம், நன்மைகள் பலவும் செய்தாராம், மக்கள் நலனை மனதில் கொண்டு மாண்புடன் ஆட்சி செய்தாராம். நாட்டை முன்னேற்ற நினைத்த அவர் நவீன உலகை படைக்க எண்ணி சட்டங்கள் பலவும் போட்டாராம், புது சட்டங்கள் பலவும் போட்டாராம். கணினி உலகினில் மக்கள் எல்லாம் காரில் பவனி வந்தார்கள், காசும் பணமும் வந்தது, காரும் பங்களாவும் வந்தது. ஆடம்பர உலகினில் மக்கள் ஆனந்தமாய் வாழ்ந்தார்கள், மக்கள் ஆனந்தமாய் வாழ்ந்தார்கள். அப்படியா? அது மட்டுமா? காடுகள் எல்லாம் அழிந்தன, கழனிகள் எல்லாம் பிளந்தன, விவசாயத்தை மறந்தார்கள், மக்கள் விவசாயத்தை மறந்தார்கள். ஐயையோ! அது மட்டுமா? 10 வருடம் கழிந்த பின்னே பசியும் பட்டினியும் வந்தது, பஞ்சம் தலைவிரித்தாடியது, உண்ண உணவு ஏதுமின்றி உயிர்கள் பலவும் அழிந்தன. பணம் இருந்தும் மனிதர்களின் பசியை போக்க முடியாமல் மனம் வருந்திய மன்னனுமே மாண்டு போனான் இப்போது, மாண்டு போனான் இப்போது. அடடா! இப்போ அதனால என்ன செய்யணும் தெரியுமா? நம்ம என்ன செய்யணும்? காடு மேடை பண்படுத்தி கட்டாந்தரைய கழனியாக்கி விவசாயம் செய்திடணும் சின்ன கண்ணு. பயிர்களையும் விளைவிக்கணும் செல்லக்கண்ணு, வேண்டிய பயிர்களையும் விளைவிக்கணும் செல்லக்கண்ணு. காய்களையும் பயிர் செய்யணும் சின்ன கண்ணு, வேண்டிய காய்களையும் பயிர் செய்யணும் சின்ன கண்ணு. விளைஞ்ச பயிரை பக்குவமா வீடு கொண்டு சேர்த்த பின்னே சமைச்சு நல்லா சாப்பிடணும் சின்ன கண்ணு, சமைச்சு நல்லா சாப்பிடணும் சின்ன கண்ணு. வயிறார சாப்பிடணும் செல்லக்கண்ணு, வந்தவங்களுக்கும் சோறு போடணும் செல்லக்கண்ணு. ஆமாம், வந்தவங்களுக்கும் சோறு போடணும் செல்லக்கண்ணு. புரிஞ்சுதா? புரிஞ்சுதே. விவசாயத்தை காத்திடணும் செல்லக்கண்ணு, விவசாயத்தையும் செய்திடணும் சின்ன கண்ணு. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார். நன்றி, வணக்கம்.